வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க வாய்ப்பு. முதல்வர் முன்னிலையில் புதுவை கலை பண்பாட்டுத் துறையில் கலை நிகழ்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். பணியின் பொழுது உயிர் இழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் விரைவில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றோ பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் பட்ஜெட்டுக்கான அனுமதி கிடைக்காமல் இருந்தது. இதனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதமான நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பட்ஜெட் கோப்பிற்கு அனுமதி வழங்கும்படி கூறினார். இதையடுத்து மத்திய அரசு புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கும் என தெரிகிறது. புதுவை அரசின் கலை பண்பாட்டுத் துறையும் ஆரோவில் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தவுள்ள கலை நிகழ்ச்சிகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையொப்பமானது. ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. ஓவிய கண்காட்சிகள் உள்ளிட்டவையும் உள்ளூர் பார்வையாளர்கள் மட்டுமின்றி ஏராளமான வெளிநாட்டவரும் கண்டு ரசித்து வருகின்றனர். புதுவை அரசு உள்ளூர் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை மூலம் ஆரோவில் அறக்கட்டளையுடன் கலை நிகழ்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது புதுவையில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையொப்பமானது. இதில் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆரோவில் அறக்கட்டளை சிறப்பு அதிகாரி வஞ்சனவல்லி ஆகியோர் கையொப்பமிட்டனர். அரசு செயலர் கேசவன், ஆரோவில் இயக்குனர் சொர்ணாம்பிகா, அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிகப்பெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர். இதன் மூலம் புதுவை மாநில கலைஞர்கள் ஆரோவிலில் கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்படும். பாரதி பல்கலைக்கூட மாணவர்கள் ஓவியம், மணல் சிற்பம் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழிவகை செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் அரசு பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பள்ளி வழங்க வேண்டும் என புதுச்சேரி சட்டப்பேரவை பின்பு வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, ஊழியர் மற்றும் தொழிலாளர் நலசங்க தலைவர் கலிகப்பெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நலசங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சக்திவேல், சீனு, பிரபு, செய்தி தொடர்பாளர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். சூரமங்கலம் சாராயக்கடை அருகில் உள்ள வீட்டில் உடல் கருகிய நிலையில் கிடந்த வாலிபர் உடலை நெட்டப்பாக்கம் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுவை அடுத்துள்ள சூரமங்கலம் சாராயக்கடை அருகில் உள்ள பூட்டிய வீடு மாட்டியில் துர்நாற்றம் வீசிய நிலையில் வீட்டின் கீழ் பகுதியில் கலிகப்பெருமாள் என்பவர் சலூன் கடை வைத்துள்ளார். துர்நாற்றம் அதிகமாக வீசவே நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர். வீட்டின் மேல் பகுதியில் செல்லும் உயர் மின்கழுந்த அம்பியில் சிக்கி உடல் கருகி இருந்தது. அவரது உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டதை போலீசார் உடலை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் விசாரித்ததில் சூரமங்கலம் காலனி பாடசாலை வீதியை சேர்ந்த சேகர் மகன் பூபதி பெயிண்டர் என்பதும் தெரிய வந்தது. கடந்த 16ஆம் தேதி சாராய கடையில் சாராயம் குடித்துவிட்டு அருகிலிருந்த வீட்டிற்கு தூங்குவதற்காக சென்றுள்ளார். எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பி அவர் மீது பட்டு இறந்துள்ளார். வீட்டிற்கு நடுவில் மனிதர்கள் தொடும் அளவிற்கு உயர் மின்னழுத்த கம்பி சென்றதே வாலிபரின் உயிரை பறித்துள்ளது. மின்துறையின் அலட்சிய போக்கால் உயிர் போனதற்கு பலரும் மின்துறை அதிகாரிகளை விமர்சித்து வருகின்றனர்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரில் சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் உள்ள சாலைகள் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு அடைந்தனர். இதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமியின் பெரும் முயற்சியின் காரணமாக குடிசை மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 36,26,000 நிதி உதவியுடன் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி ஒரு பெண் உட்பட 5 பேர் 1,75,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட்டை சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணிற்கு தெரியாத நபர் போன் செய்து தனியார் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அப்பொழுது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரித்து கொடுப்பதற்காக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார். அவரும் ஓடிபி எண்ணை பகிர்ந்த சில நிமிடங்களில் திவ்யாவின் கிரெடிட் கார்டு கணக்கில் 97,181 ரூபாய் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலையை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 20ஆம் தேதி அவரது ஏடிஎம் கார்டை தவறவிட்டுள்ளார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கை சரிபார்த்த பொழுது 31,000 ரூபாய் எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சூரியகுமார் என்பவரின் வங்கி கணக்கில் முறைகேடாக 36,220 ரூபாயும், வில்லியனூர் மாதா கோவில் விதியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரின் வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் மேஸ்திரி தெருவை சேர்ந்த ரோஷினி என்பவர் ஆன்லைன் மூலம் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார். செயலாக்க கட்டணமாக 6,300 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதையடுத்து 5 பேரும் 1,75,701 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்படுகிறது. இதில் மருத்துவம் சார்ந்த 121 படிப்புகளில் சேர ஆண்டுதோறும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இணைய வழியில் ஜிப்மரின் நுழைவுத் தேர்வை நடத்தி மருத்துவ படிப்பு இடங்கள் நிரப்பப்படுகின்றன. நிகழாண்டிற்கான நுழைவுத் தேர்வு சென்னை, பெங்களூரு உட்பட 9 நகரங்களில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தற்காலிக தகுதி பட்டியலாக ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த ஒர்க் ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் மூலக்குளத்தில் நடராஜி என்பவரது இருசக்கர வாகன ஒர்க் ஷாப் தீப்பிடித்து எரிந்தது. இதில் 8க்கும் மேற்பட்ட பைக்குகள் எரிந்து நாசமானது. இதையடுத்து இன்று பாண்டி பைக்கர்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக நிவாரண உதவியாக 63,700 ரூபாய் கொடுத்து உதவப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் ரவிபாலா, தலைவர் லெனின், செயலாளர் முருகானந்த், பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் துணை செயலாளர்கள் பெருமாள், நாகராஜ், மணிகண்டன் மற்றும் பகுதி செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் உடைந்த நிலையில் கிடந்த மொபைல் போனை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் நேற்று சிறை வார்டுகள் சம்பத், காளிதாஸ் ஆகியோர் ரோந்து சென்றனர். சிறை மருத்துவமனை அருகே உடைந்த நிலையில் ஒரு மொபைல் போன் வீசப்பட்டு கிடந்தது. அதையடுத்து வார்டர்கள் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைத்தனர். மொபைல் போனில் இருந்த IMEI நம்பர்கள் அழிக்கப்பட்டிருந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 16ஆம் தேதி மகிஷாசுர மர்த்தினி விழா, 18ஆம் தேதி பாரிவேட்டை, 19ஆம் தேதி அரங்கரடர் அனந்த சயனம், 22ஆம் தேதி முப்பல்லக்கு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் 2 மணிக்கு செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி செடல் தரித்து ஆட்டோ போன்ற வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர்.
தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானியப் பொருட்கள் குறித்து சின்ன முதலியார் சாவடி ரேஷன் கடையில் முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, எண்ணெய் வழங்கப்படும். அதற்கான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் டெண்டர் விடப்பட்டு அரிசி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி முன்தினம் அறிவித்தார். சமீபத்தில் டென்னிஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த முதல்வர் ரங்கசாமி திடீரென புறப்பட்டு தமிழக பகுதியான சின்ன முதலியார் சாவடியில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றார். அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றை கையில் பெற்று அதன் தரம் குறித்து பார்வையிட்டார். ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் வேறு என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகிறது என கேட்டறிந்தார். மத்திய மாநில அரசுகள் முதலியார் கருணீகர சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுடெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் முதலியார், கருணீகர் போன்ற சமுதாயத்தினர் பொதுப்பட்டியல்களில் இருந்து வருகின்றனர். மத்திய அரசு மண்டல கமிஷன் பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் புதுச்சேரியில் வசித்து வரும் முதலியார், கருணீகர் போன்ற சமுதாயத்தினரை சேர்க்கவில்லை. அவர்களுக்கு மத்திய அரசு பணி மற்றும் உயர்கல்வியில் சேர்வது சிக்கலாக உள்ளது. புதுவை மத்திய அரசு பல்கலைக்கழகத்தில் பூர்வீக முதலியார், கருணீகர் சமுதாயத்தை சேர்ந்த ஏழை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு இவை இரண்டு சமுதாயத்தையும் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்துள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் முதலியார், கருணீகர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து புதுடெல்லியில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கன்ஸ்ராஜ் கங்கராம் ஆகியோரை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கல் நீரம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகர பகுதியில் செங்கல் நீரம்மன் கோவில் உள்ளது. 96ஆம் ஆண்டு செடல் மகோற்சவ விழாவையொட்டி நேற்றிரவு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றதை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 26ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் செடல் உற்சவம் நடக்கிறது. 27ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அம்மனுக்கு சந்தன காப்பு நிகழ்ச்சி, அன்று இரவு 1 மணி அளவில் தெப்ப உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். கொம்பாக்கம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் 8,61,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுவை அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட்டில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் 8,61,894 ரூபாய் மதிப்பீட்டில் கிரில் வேலையுடன் கூடிய தகடு, கூரையால் கொட்டகை அமைப்பதற்கான துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் பக்தபக்ஷலம், ஆதி திராவிட நலத்துறை மேலாண் இயக்குநர் சிவகுமார், இயக்குநர் இளங்கோவன், உதவி பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் முக்கியஸ்தரர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் சேத்திலா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் நகர் பகுதிகள் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால்களுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. தொடர்ந்து இப்பகுதியில் பராமரிப்பின்றி சிதலமடைந்த மணமகள் மன்றத்தை சீரமைத்து புதிய சமுதாய நலக்கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அன்னை தெரேசா மக்கள் சேவை இயக்கம் ஆகியவை இணைந்து புதுச்சேரி வில்லியனூர் ஒதிகம்பட்டு ஜிப்சி ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஸ்கூல் பேக் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கால்நடை மருத்துவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் மாலை சிற்றுண்டி வழங்கினார். முன்னதாக அன்னை தெரேசா மக்கள் சேவை மைய இயக்க செயலாளர் செல்வபாண்டியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். புதுச்சேரி கரும்பு விவசாயிகள் ஆலோசனை குழு கூட்டம் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இயக்குநர் வசந்தகுமார் தலைமை தாங்க கரும்பு விவசாய சங்க தலைவர் முருகையன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ஜெயராமன், செயலாளர் ராமகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் ரவி உட்பட அரியூர் கரும்பு விவசாய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் லிங்காரெட்டிபாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இயக்க வேண்டும், கரும்பு விவசாயிகளின் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்து 2 ஆண்டு ஆகிறது,
அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் விவசாயிகள் புதிய கடனை வாங்க முடியாத நிலை உள்ளது என்பதை கவனித்து கரும்பு விவசாய சங்க குறைதீர்வு கூட்டத்தை ஒவ்வொரு மாதமும் நடத்த ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மழைநீர் வடிவதற்கு அமைக்கப்பட்டு வரும் வாய்க்கால் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுபையா சாலை, மகாத்மா காந்தி வீதி, ஆம்பூர் சாலை, புசி வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆகிய இடங்களில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பணிகள் நடந்து வரும் நிலையில் ஆம்பூர் சாலையில் சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்கு யுவடிவ வாய்க்கால் அமைத்து அதை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை நேற்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு செய்தார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசா, கிளை செயலாளர் ராகேஷ், கடக சகோதரர்கள் மோரிஸ், ரகுராமன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொம்யூன் வடகரை கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் காலை 8 மணிக்கு சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் எல்லையம்மன் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கும்பப்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. நடிகர் சூர்யாவின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஐயப்பன் அன்னதானம் வழங்கி பெயர் பலகையை திறந்து வைத்து விழாவை சிறப்பித்தார். மாவட்ட நிர்வாகி முத்துக்குமரன், மணிகண்டன், கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள், நகர தலைவர் தீபக், சூர்யா, நகர துணைத் தலைவர் ராமச்சந்திரன், நகர செயலாளர் பிரசாந்த், நகர பொருளாளர் சஞ்சய், நகர அமைப்பாளர் தேசிங், நகர துணை அமைப்பாளர் பிரேம்குமார் மற்றும் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6495 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 89 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க வாய்ப்பு. முதல்வர் முன்னிலையில் புதுவை கலை பண்பாட்டு துறையில் கலை நிகழ்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். பணியின் பொழுது உயிர் இழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக பகுதி முதலியார் சாவடி ரேஷன் கடையில் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. முதலியார் கருணிகர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.